9th மேக்ஸில் எக்ஸைஸ் 2.5ல தேர்ட் சம்மில் நம்ம ஃபோர்த் சம்மை பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் டிஎன்பிசிக்கும். நம்ம இதை என்ன செய்யலாம், இப்போ 64 டிவைட் பை 125 பவரில் என்ன இருக்குது, -2/3 இருக்குது. இப்போ இந்த 64 125 குட்டி குட்டியாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், 64 எப்படி பிரிக்கலாம், 4 × 4 × 4ன்னு பிரிக்கலாமா, 4 4s are 16, 16 × 4 64ங்களா. அதே மாதிரி 5 எப்படி பிரிக்கலாம், 5 × 5 × 5ன்னு பிரிக்கலாமா. பவரில் என்ன இருக்குது, -2/3 இருக்குது. இதை இப்போ என்ன செஞ்சிடலாம், 4 எப்படி மாற்றலாம், 4 கியூப்னு மாற்றிக்கலாம். 5 எப்படி மாற்றலாம், 5 கியூப்னு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக -2/3ங்களா. இப்போ இந்த 4க்கும் கியூப் இருக்குது, 5க்கும் கியூப் இருக்குது. அது காமனாக என்ன செஞ்சுக்கலாம், 4/5 பவரில் கியூபு. அதுக்கு மேலே பவரில் என்ன இருக்குது, -2/3 இருக்கா. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பவருக்கு மேலே இன்னொரு பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 4 டிவைட் பை 5 என்ன இருக்கும், 3 × -2/3 இருக்கும். இப்போ என்ன செஞ்சால் 3க்கு 3 கேன்சல் ஆகிக்கலாமா. அப்போ இது என்ன வரும், ஆன்சர் என்ன வரும், 4 டிவைட் பை 5 பவரில் -2 வரும். இப்போ இந்த -2 இருக்குல்ல, அப்போ +2 மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம், டினாமினேட்டரில் கொண்டு போகலாமா. அப்போ டினாமினேட்டரில் கொண்டு போனால் இது கீழே வந்துடும், இது மேலே வந்துருங்களா. 5 டிவைட் பை 4 பவரில் என்ன ஆயிருக்கும், ஸ்கொயர் வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனால் 5 ஸ்கொயர் டிவைட் பை 4 ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 5 ஸ்கொயர் என்னது 25, 4 ஸ்கொயர் என்னது 16. அவ்வளோதான் ஆன்சர்.